எப்ப தெரியுமா? 5 வயது ஆகிறது கழுத்துல அண்ணியார் என்ன தெரிஞ்சா தெரியுமா? அருமந்தா பசி பசி அம்மா தெரிவிச்சு கேட்கும் போது எனக்கு அம்மா என்ன தெரிவிச்சா தெரியுமா? அருமந்தா உனக்கு இந்த காலத்தில் இருக்கிறது கனிகளை சாப்பிட வேண்டும் என்று எனக்கு கட்டளையிட்டார்கள். அப்போது என்ன செய்தேன்? இந்த காலத்தில் சென்று இந்த கனிகளை பறித்து சாப்பிடும் போது எனக்கு வாயில் இருந்த பச்சை கனிகளை சாப்பிட்ட உடனே எனக்கு வாயானது அதிக துவைப்பாகி விட்டது, கசுப்பாகி விட்டது. அப்போது மறுபடியும் வந்து அண்ணியே எனக்கு வாய்க்கு ருசியா உணவு கிடையாதா, ருசியான உணவு கிடையாதா அப்படின்னு கேட்டேன். உனக்கு சாதம் இல்லை, உனக்கு ருசியான சாதம் என்று கேட்டா உனக்கு சிகப்பு நிறமா இருக்கிறது, அதை சாப்பிட்டா உனக்கு ருசி வரும் என்று கேட்டான். பச்சை பழத்தை நிறைய நாள் சாப்பிட்டா உனக்கு ருசி கிடையாது. அதனால சிகப்பு பழத்தை சாப்பிட்டா உனக்கு ருசி வரும் என்று கேட்டாங்க. அப்போது நான் என்ன செஞ்சேன்? ஒரு நாள் நல்லா தூங்கி விட்டு வெடி காலத்துல திரும்பி கிழக்கு திசை நோக்கி திரும்பி பார்த்தேன். அங்கே பார்த்த உடனே சூரிய பகவான் கதிரவன் எப்படி வந்தாங்க? ரவுண்டா சகப்பு நிறமா வந்தது. ஓடி ஓடி சென்று அந்த கனியை அந்த கனியை பறித்து நான் சாப்பிடுவேன் என்று தெரிவித்து ஓடி ஓடி சென்று அந்த கனியை கையில தொட்டிருந்தா கையில் எடுத்து சாப்பிட்டா லேட் ஆகும் என்று சொல்லி அந்த சூரிய பகவான் இடத்துல வாயை கொண்டு போய் வைத்து தடுத்து அப்போது என்ன செய்து அந்த சூரிய பகவான் 2 வாயை தீர்த்து விட்டது. தீர்த்த உடனே எனக்கு வாயானது செவப்பு பின்னாடி திரும்ப இல்லையா லெஃப்ட் சைடு அது எடுத்து கொடுத்தாங்க. அப்படி கேட்டவுடனே என்ன தெரிவித்தேன்? எனக்கு 5 வயது எனக்கு காரகத்தில் இருக்கும்போது அண்ணையே எனக்கு தாய் தந்தையார் என்று கேட்ட உடனே அது முந்தா உனக்கு இந்த இல்லை எதுனா ஒரு நாள் எனக்கு 5 வயது இருக்கும்போது காரகத்தில் விட்டு விட்டார்கள். அப்போது எனக்கு தாய் தந்தை யார் என்று கேட்கும் போது என்ன தெரிவித்தா தெரியுமா? அடுமுந்தா உனக்கு இந்த காரகத்தில் விட்டு இருக்கும்போது ஒரு நாள் ராம லட்சுமணன் அண்ணன் சீதாயமான் வருவார். அவர் வந்தால் உனக்கு அவரு தான் தாய் தந்தை கேட்டு அந்த காரணத்துல விட்டு விட்டு வந்தார்கள். அப்போது பார்த்தா எங்க தெரியுமா? 2 சுவாமி பகவான் காரணத்தை சித்தானை கைக்கு கேட்டு காரணத்துல வரும்போது அப்ப என்ன தெரிவித்தார்? அந்த காரணத்துல வரும்போது நான் எங்க இருக்க தெரியுமா? எப்பயாவது ஒரு நாள் இந்த வழியாக வருவான் என்று பெரிய மரத்தில் ஆலமரத்தில் ஏறி உணவை பறித்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தேன். அப்போது பார்த்தார் ராமலட்சுமணர் சீதாவை விட்டு விட்டு ஆகாசம் வந்து அந்த மரத்தலையில படுத்து விட்டு இருந்தாங்க. அப்போது நான் என்ன பண்ண தெரியுமா? ஒரு பழத்தை அடுத்த சாப்பிட்டு விட்டு மேலே போட்ட உடனே ராமர் எடுத்து மேலே பார்த்த உடனே யார் கேட்டார்கள்? என்ன யார் என்று கேட்டார்கள். அப்ப நான் என்ன தெரியுமா? என்னுடைய தாய் தந்தை இந்த வழியாக வருவார்கள், அதனால நான் இங்க இருக்கிறேன், நீ யார் என்று கேட்டேன். நான் தான் ராமன் லட்சுமணன் தெரிவித்தார்கள். அப்போது ராம லட்சுமணன் சேர்ந்து அப்போது யார் தெரியுமா? அந்த சுப்ரீமன் அண்ணன் தும்புமே 2 பேரும் சண்டை செய்து ஒருவருக்கு ஒரு சண்டை செய்து எங்க மலர்கண்டு மகரிஷியிலே அந்த மலையில 2 பேரும் சமர் கொண்டு இருக்கும் போது அந்த மலைக்குகையிலே ஓடி ஒழித்த சண்டை செய்தார்கள். அப்போது என்ன பண்ணார்கள்? 2 பேரும் அந்த ஆறான துந்தும்பி மடித்து வழியாக அந்த காரண வழியாக ரத்த குதிரையாக 6 போல வருகிறது. அப்போது பார்த்தாங்க
எங்க கிஷ்கிந்தாபுரி வந்து விட்டார்கள். அங்க வந்து நாட்டு ஆண்டு கொண்டிருக்கும்போது அப்ப பார்த்தார்கள் எங்க வாலி மறுபடியும் அங்க தேடிக்கொண்டு வரும்போது அப்போது சுப்ரீமன் 2 பேர் அடிபட்டு சுப்ரீமன் எங்க சென்றார்கள்? மதகொண்டை மகாரிஷி மலையை ஓடி விழுந்து கொண்டிருக்கும்போது அப்போது பார்த்தார்கள் 2 பேரும் ராமர் 72 வல்ல சேனைகள் இருக்கிறது. அதனால நான் என்ன தெரிவித்தேன், தந்தையே இந்த வானவர் படைகளை ராமநாதன் ஜெயிக்கணும் என்று. அதுக்கு ஒரு வழி இருக்கிறது. 72 வல்ல சேனை சுப்ரீமன் இடத்துல இருக்கிறது. அவர் அழைத்து கொண்டு வந்தால் நம்ம இடத்துல அண்ணன் சீதாவளை மீட்டுக் கொண்டு வரலாம் தெரிவித்தார்கள். அப்போது சேர்ந்து எங்க சென்று தெரியுமா, சுவாமி பகவான் இடத்துல சென்றோம். சென்றவுடனே அப்போது சுவாமி இடத்துல சேர்ந்து கொண்டு இப்ப 72 வல்ல சேனைகள் படைகளை கூட்டி சுவாமி பகவான் ஆமா அப்படி இருக்கும்போது இந்த இங்க நான் எப்படி இருக்கேன்னு தெரியுமா? அப்படி குதிகுதித்து நடந்தால் இந்த பூமியெல்லாம் நடுங்க வேண்டும். அப்படி இருக்கும்போது இந்த விருத்துல நான் தனியாக போகக்கூடாது. எனக்கு நன்மை யார் தெரியுமா? சுப்ரீமன் 2 பேரை சேர்ந்து சுவாமி இடத்துல பார்க்க வேண்டாம். பார்க்கலாம்.